அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சென்னையில் வெடித்த கலவரம். 40 ஆம்புலன்ஸ் குவிப்பு, இரத்த காடாய் மாறியது. இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. சென்னையில் நேற்றிலிருந்தே ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் ஈடுபட்டு இருந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிகள் பார்த்தீங்கன்னா பாலியல் விவகாரத்தில் சிக்கிய சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிய சம்பவத்தினால இப்போ உதயநிதியுடைய நண்பரும் இதில் சிக்கிய சம்பவம் தான் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதைத் தொடர்ந்து தான் சென்னையில் திமுகவுக்கு எதிராக இப்போ பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் களத்தில் இறங்கி 2 நாட்களாகவே மாணவிகள் அனைவருமே போராட்டத்தில் இறங்கி இப்போ அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளை அனைவருமே போலீஸாரால் அடித்து உதைக்கப்பட்ட சம்பவம் தான் அங்கு அடித்தடை முதலாய் மாறி இரத்த கடாய் மாறியிருக்கு. இதைத் தொடர்ந்து தான் சென்னை மாணவர்கள் அனைவருமே இளைஞர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கிய சம்பவத்தினால அங்கே இரத்த கடாய் மாறி இருக்க நிலையில் தான் அங்கு 40 ஆம்புலன்ஸ் குவிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அட்மிட் ஆகக்கூடிய நிலைமை வந்திருக்கு. அதனால் திமுகவுடைய ஆட்சி என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி தான் அனைத்து எதிர்கட்சிகளும் கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த அமைச்சர்கள் தொடர்புடைய அனைவரையுமே இதில் சிக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ முக்கிய ஆதாரங்களும் சிசிடிவி காட்சிகளும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரத்தில் வசமாக திமுகவுடைய முக்கிய புள்ளிகளெல்லாம் சிக்கியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் உதயநிதிக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பேசப்பட்ட ஒரு முறையில் இப்போ திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக தான் விழுந்திருக்கு. இதனால் ஞானசேகரன் அவர்கள் 4 மாணவிகள் ஈசிஆரில் பெண்களும் உல்லாசமாக இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகள் வன்கொடுமை விவகாரத்தில் கைதான ஞானசேகரனுக்கு இது அனைத்துமே இவர் செய்தது பார்த்தீங்கன்னா அவங்க வழிகட்டாயமாக இட்டுட்டு போய் திமுக சேர்ந்த பிரமுகர்களுக்கு அனைவருக்குமே ஸ்பான்சர் பண்ணக்கூடிய நிலை இவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வருகின்ற நிலையில் தான் இப்போ திமுகவில் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் அனைவருமே திமுக சேர்ந்த முக்கிய புள்ளிகளெல்லாம் இந்த விவகாரத்தில் இழுக்கப்பட்ட சம்பவம் தான் இப்போ சென்னையிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால தான் மாணவிகள் அனைவருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக போராட்டத்திலிருந்து இறங்கிய சம்பவத்தினால இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்புகள் வந்திருக்கு. இந்த எதிர்ப்பின் அடிப்படையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் மர்ம நபர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஞானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் செய்யப்பட்டுள்ள ஞானசேகர் திமுகவை சேர்ந்தவர் என புகார்கள் வெளியாகி வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சனங்கள் செய்து வரும் நிலையில் இதை பயன்படுத்தி திமுகவுக்கு கெட்ட அவப்பேரை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் இப்போ திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்த நிலையில் தான் அங்கு அடிதடி ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இது முதல் 11 வயது பெண் குழந்தை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியுடைய விஷயத்தில் அனைத்துமே திமுக சேர்ந்த நிர்வாகிகள் தான் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போவும் வெளியே இருக்குது. இருந்தாலும் திமுகவுடைய ஆட்சியில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.